என் தங்கப்பிள்ளையே, மங்களச் செவ்வாயினுடைய வெற்றி விடியலில் என் குழந்தைக்கு மங்கள வரத்தினை அள்ளிக் கொடுப்பதற்காக உன் வராகியானவள் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நிச்சயமாக என்னை நீ தொட்டு உள்ளே அழைப்பாய் என்ற நம்பிக்கையில்தான் அம்மா உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இந்த மங்கள நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் கொண்டு வந்து உன் கைகளில் கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளாகத்தான் இருக்கப் போகின்றது. என் பிள்ளை, ஒவ்வொரு நாளும் நீ இந்த வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்களில் இந்த தாயானவளின் என்னுடைய துணையையும் நாடுகின்றாய் அல்லவா? அந்த துணையை நிச்சயமாக அம்மா உனக்கு உறுதியாக கொடுக்கின்றேன். முதலில் என் குழந்தை, உன்னுடைய மனதிற்குள் நம்பிக்கை என்ற ஒன்று அதிகமாக இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கையை ஒரு நாளும் கெடுக்கும் விதமாக உன் தாயானவள் நான் நடந்து கொள்ள மாட்டேன். என் பிள்ளையை, யாராலும் யாரையும் அத்தனை சுலபமாக மன்னித்துவிட முடியாது. யார் ஒருவர் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறாரோ அவர் கேட்கும் மன்னிப்பு தான் அவரை மன்னிக்கின்றதே தவிர அவருக்கு எதிரில் நிற்பவர்கள் அவரை மன்னிப்பது கிடையாது. என் தங்கமே, அதனால் எந்த ஒரு தவறையும் செய்வதற்கு முன்பாக சற்று யோசிக்க வேண்டும். நாம் ஒரு தவறை செய்துவிடலாம், அதன் பிறகு மன்னிப்பு என்கின்ற வார்த்தையை எளிதாக கேட்டுவிடலாம் என்று நினைக்கக்கூடாது. ஒருவரினுடைய உணர்வுகளோடு எப்பொழுதுமே விளையாடக்கூடாது. உன்னுடைய மனதிற்குள் என்ன விஷயங்கள் தோன்றுகின்றதோ அந்த விஷயங்களை எல்லாம் சரியாக நீ வெளிப்படுத்த வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அடுத்தவர்களினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை பற்றி சிறு துளி அளவு கூட சிந்திக்காமல் வார்த்தைகளை உதறிவிட்டு சென்றுவிடக்கூடாது. அல்லது உன்னுடைய செயல்களினால் அவர்களின் மனதினை ஒரு பொழுதும் காயப்படுத்தக்கூடாது. இன்று இந்த நாளில் என் பிள்ளை, இந்த ஒரு உத்திரவாதத்தினை மட்டும் உன்னுடைய மனதிற்குள் நீ வைத்துக்கொள். யாரையும் காயப்படுத்தக்கூடாது. அதிலும் குறிப்பாக யார் நம் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த விதமான மன கஷ்டத்தையும் கொடுத்துவிடக்கூடாது என்று. என் தங்கமே, ஒரு விஷயம் உனக்கு இன்று நான் சொல்கின்றேன், அதை நீ தெளிவாக புரிந்து கொள். வாழ்க்கையை எப்படி வழி நடத்துவது என்று நீ என்னிடம் கேட்பாயானால், என் தங்கமே, நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள். நீ இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற உன்னுடைய அறையை நன்றாக சுற்றிப்பார். எல்லா பதிலுமே உன் வாழ்க்கைக்கு தேவையானது அங்கேயே உனக்கு கிடைத்துவிடும். உன்னுடைய இல்லத்தின் மேற்கூரை உன்னிடத்தில் சொல்கிறது, உன்னுடைய எண்ணங்களை உயர்வாக வைத்திரு என்று. அங்கே சுற்றி கொண்டிருக்கின்ற அந்த காத்தாடி உனக்கு சொல்கின்றது, என்னை மாதிரி எப்பொழுதுமே குளிர்ச்சியாக உன்னுடைய மனதை லகுவாக வைத்திரு என்று. உன்னுடைய அறையில் சுற்றி கொண்டிருக்கின்ற அந்த கடிகாரம் சொன்னது, நேரத்தை சரியாக மதிக்க வேண்டும் என்று. உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அந்த நாட்காட்டி சொன்னது, என்னை மாதிரி உன்னையும் நீ தினமும் புதுப்பித்து கொண்டே இரு என்று. உன் கையில் இருக்கின்ற பணம் வைக்கின்ற பை சொல்கின்றது, வருங்காலத்திற்காக சேமித்து வைத்துக்கொள் என்று. உன் இல்லத்தில் இருக்கின்ற கண்ணாடி சொன்னது, உன்னை மட்டும் பார் என்று. விளக்கு சொல்கின்றது, என்னை மாதிரி அடுத்தவர் வாழ்க்கையில் நீயும் ஒளி ஏற்ற வேண்டும் என்று. உன் இல்லத்தில் இருக்கின்ற ஜன்னல் சொல்கின்றது, பரந்த மனப்பான்மையோடு இரு என்று. தரை சொல்கின்றது, எப்பொழுதும் கீழே பணிவாக இரு என்று. படிக்கட்டுகள் உன்னிடத்தில் சொல்கின்றது, வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலும் ஏறும் பொழுது கவனமாக அடி எடுத்து வைக்க வேண்டும் என்று. இதுபோல
உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக கடைபிடித்து வந்தால் நிச்சயமாக என் பிள்ளை நீ உயர்ந்த நிலைக்கு வந்து விடலாம். என் தங்கமே, உன் வாழ்க்கை நான் உனக்கு சொன்னது போல எத்தனையோ கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் இந்த தன்னம்பிக்கை ஒன்று மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதுமல்லவா? உனக்கு அதிகமான நல்லது எல்லாம் உன்னை சுற்றி தானாகவே நடக்கத் தொடங்கிவிடும். உனக்கான தன்னம்பிக்கையை யாரிடத்திலும் சென்று தேடாதே. அது உனக்குள் இருப்பதை நீ மறந்து விடாதே. நீயே உனக்கு நம்பிக்கை சொல்லிக் கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற சிறு சிறு விஷயங்களில் இது போன்ற வாழ்க்கை பாடங்களை உள்ளே நுழைத்து பார். நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஒரு முறை சிந்தித்து பார். உன்னால் நேற்று நடந்து முடிந்ததை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளை நடக்கவிருப்பதை உருவாக்க முடியும் என்பதை தெளிவாக நீ மனதிற்குள் நினைவில் வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் முடியும் வரை முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை முயற்சிகளை ஒரு நாளும் கைவிட்டு விடக்கூடாது. என் குழந்தையே, எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ்க்கையில் வாழ்வதற்கு கற்றுக்கொண்டாயானால் எந்த ஒரு ஏமாற்றங்களுமே உனக்கு இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னுடைய எதிர்பார்ப்புகள் இந்த வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றது. அதற்கு காரணமும் இந்த வாழ்க்கை சூழல்கள்தான். என் தங்கமே, எப்பொழுதெல்லாம் நீ இந்த வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்க நினைக்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் உனக்கு 1000 தடங்கல்கள் வரத்தான் செய்யும். எல்லா தடங்கல்களையும் தகர்த்தெறிந்து விட்டு நீ வெற்றியினை தொட்டுவிட வேண்டும். எதையும் சாதிக்க விரும்புகின்ற உனக்கு நான் எப்பொழுதுமே துணையாக இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. இந்த மங்களகரமான நாளில் இந்த வராகி உன்னை சந்தித்திருக்கிறேன் என்றால் என் குழந்தை, முதலில் வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலைகளை உணர்ந்து கொள். உழைப்பு உண்மையாக இருக்கும் பொழுது உயர்வும் தானாக உன்னை தேடி வரும். தெய்வமும் உன்னை தேடி தானாக வந்துவிடும். தெய்வத்தின் குழந்தையாக இருப்பதற்கு எந்நாளுமே முயற்சிகளை செய்து கொண்டே இரு. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இப்பவும் சிலர் நினைக்கலாம். என் குழந்தையே, தெய்வத்திற்கு பிடித்த குழந்தையாக இருக்க வேண்டும் என்றால் எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் தவறான பாதையை ஒரு பொழுதும் தேர்ந்தெடுக்க கூடாது. நேர்மையான பாதையில் சென்று வெற்றியினை பெற வேண்டும். என் குழந்தையே, இந்த நாளில் உன்னுடைய இல்லத்தில் மங்கள நிகழ்வு ஒன்று நடப்பதற்கான அத்தனை நல்ல நேரத்தையும் அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன். அதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்று தொடங்கப் போகின்றது. என் தங்கமே, வளர்பிறை ஆரம்பித்து விட்டதல்லவா? இந்த நாட்களில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்க வேண்டும். வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட அதிகமான சந்தோஷங்கள் உன்னுடைய மனதில் பெருக்கெடுத்து ஓட வேண்டும். மற்றவர்களின் வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காமல் உனக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை விட சந்தோஷமான வாழ்க்கை வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இது ஒன்றே இனி உன்னுடைய சந்தோஷத்திற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கப் போகின்றது. எல்லோராலும் அத்தனை சுலபமாக தான் நினைத்த வாழ்க்கையை அடைய முடியாது. உனக்கு அது நிரந்தரமாக கிடைத்திருக்கும் பொழுது அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதை புரிந்து கொள். நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றாலும் கிடைத்த வாழ்க்கையில் எத்தனை சந்தோஷத்தை தேட முடியுமோ அத்தனை சந்தோஷத்தை என் குழந்தை நீ தேடிக்கொண்டால் போதும். என்றுமே நீ மனநிறைவோடும் மன நிம்மதியோடும் இருந்து விடுவாய். என்றென்றைக்கும் இந்த வராகியினுடைய அன்பில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.